வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டுப்பள்ளியில் இயங்கி வரும் எல்&டி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் என்ற இவர் வேலை பார்த்து வருகிறார். நேற்று இரவு பார்த்தோம்னா அங்குள்ள வட மாநில தொழிலாளர்கள் தங்கும் குடியிருப்பில் வீட்டின் மாடியில் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சடலத்தை மீட்ட காத்தூர் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நள்ளிரவில் அங்கு விசாரணைக்கு வந்த காவல்துறை மீது அந்த வடமாநில தொழிலாளர்கள் கற்களை வீசி தாக்குதலிலும் அதே போன்ற ரகளையிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் வடமாநில தொழிலாளி உயிரிழந்தது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கூறி ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் காலையில் பார்த்தோம்னால் காவல்துறை 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தைக்காக சென்ற போது வடமாநில இளைஞர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பாதுகாப்பு தடுப்புகளை வைத்து தகர்த்த போதும் 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடியடி நேரத்தையும் அவர்களை வேட்டையாடினர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் வடமாநில தொழிலாளர் மீது சிறிய தடியடி நடைபெற்றது. இதனிடையே தொழிலாளர்கள் கூச்சல் எழுப்பிய நிலையில் அட்டூழியத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் 50க்கும் மேற்பட்ட கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வடமாநில இளைஞர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு பேச்சுவார்த்தைக்கு சென்ற காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வடமாநில இளைஞர்களை கட்டுப்படுத்தும் நிலையில் காவல்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓவியா.